கரூர் செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு 2 பேர் மயங்கிட்டாங்க அப்படின்னு உடனே சரி மயக்கம் போட்டாங்க போல இருக்கிறது எல்லா இடத்துலையும் நடத்துறதா அப்படின்னு சொல்லி கடந்து போனோம். அடுத்த நொடியே 10 பேர் உயிரிழப்பு அப்படின்னு செய்தி வருது. ஒரு சின்ன பதைவதப்பு மனசுல வருது. 29 பேர் இறப்பு அப்படின்னு செய்தி வருது. அண்ணன் சீமான் அவர்கள் மேடைக்கு பேச போறாங்க. நான் ஓடி போய் அண்ணன் 20 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு சொல்றேன். அண்ணன் போயிடுறாங்க. அண்ணன் மேடையில் பேசிட்டு இரங்கல் தெரிவிச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க. இங்கே செய்திகள் அதிகப்படுத்தியே இருக்கு. எது நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோமோ நீங்க சொன்னீங்க. இது நடந்துடக்கூடாதுன்னு தான் எங்களை போன்றவர்கள் துடிச்சோம். வெளிப்படையா சொல்ல போனா உங்களை போன்றவர்கள் விஜயை பார்த்து பயப்படுறீங்களா, விஜய் கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேள்வி கேட்ட உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் 24/7 வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு, தனி விமானத்தை கிளம்பிட்டாரு, திருச்சியில இறங்கிட்டாரு, நாமக்கல் கிளம்பிட்டாரு, விஜய் இருக்க இடத்துல லைவ் 24/7 லைவ் போட்டு எந்த போராட்டத்துக்கு இந்த மாதிரி லைவ் போட்டிருக்கீங்க? பரந்தூருக்கு போட்டீங்களா? செய்யாறு சிப்காட் விவசாயிகளுக்கு போட்டீங்களா? மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் போட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ போராட்டங்கள், தூய்மை பணியாளர் போராட்டங்கள் 24/7 லைவ் போட்டுட்டு இருந்தீங்களா? இல்லையே. விஜய்க்கு மட்டும் 24/7 லைவ் போட்டு எல்லா ஊடகங்களும் அவரை ஒரு பெரிய உங்களுடைய வியூஸுக்காக, உங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக, அந்த பார்வையில் வரக்கூடிய பணத்துக்காக, இல்ல விஜய்கிட்ட வாங்கின பணத்துக்காக, ஏதோ ஒண்ணுக்காக நீங்க வேலை பார்த்த பிஆர் ஒர்க்கு, நீங்க உங்களை போன்ற ஊடகங்கள் செய்த பிஆர் ஒர்க்குனால தான் இவ்வளவு பெரிய கிரவுடு. முதன்மை காரணம் இந்த ஊடகங்கள். நான் அந்த களத்துக்கு போயிருக்கிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா, என் வீட்லயும் 5 வயசு குழந்தை இருக்கு, என் வீட்லயும் 10 வயசு குழந்தை இருக்கு. யாரு விஜய்னே தெரியாத 1.5 வயது குழந்தை வாயில மிதிபட்டு இறந்து போன வழிய எப்படி கடத்த முடியும்? இதுக்கு யார் காரணம்? கற்பிணியினுடைய வயிற்றுக்குள்ள 2 குழந்தை, அந்த கற்பிணி தாய்மார் 2 பேர் இறந்து போயிருக்காங்களே. ஒரு மாற்றுத்திறனாளி தாய், காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, குழந்தை இறந்து போச்சு, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. கண் பார்வை இல்லாத தாய், அந்த தாய் சொல்றா, நீ பிறந்ததுல இருந்து எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதடா, நீ எப்படா இருப்பன்னு கேட்ட. ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு மது போதையில செத்து போனாங்க. அவன் குடிச்சு செத்து போனான். எல்லாம் உழைக்கிற மக்கள். டாஸ்மாக்ல 110 ரூபா 150 ரூபா கோட்டுங்கிறதுக்காக 50 ரூபாய்க்கு சாராயம் குடிச்சு செத்து போனான். அவன் குடி போதையில செத்து போனான். இங்க எந்த தப்பும் பண்ணல. அவனை பார்க்க போனதை தவிர எந்த தப்பும் பண்ணலன்னா அவர்களுக்கு எல்லாம் செய்திருக்க வேண்டியது யாரு?